ஸோ இதாங்க ஸ்கை பார்க்கு. ஸோ ஸ்கை பார்க் உள்ளே வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் டேக் போட்டு உள்ளே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ உள்ளே போனது பார்த்தீங்கன்னா, ரைட் அண்ட் லெஃப்ட் 2வே இருக்கும். ஸோ ரைட் சைடு, லெஃப்ட் சைடு நீங்கள் எப்படி போனாலும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வரலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு போனோம். ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைப்ரரி இருக்கும். ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா, நிறைய பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். எல்லாம் கொஞ்சம் ஏஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைப்ரரி உள்ளே போனீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண விட மாட்டாங்க. ஒன்லி இந்த 3D பிரிண்டட் ஏரியா மட்டும் தான் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும் வீடியோஸு. பட் அங்கே என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்டாரிக் ஃபோட்டோஸ், ஓல்டு ஃபோட்டோஸு, ஒரு சில ஏற்காடு பற்றின பழையமையான பொருட்கள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக எதுவும் இருக்காது. லைப்ரரி முடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா, ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா 101 ஃபேஸஸ் உள்ள ஒரு ட்ரீ இருக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ட்ரீயில் வந்து இவங்க ஜஸ்ட்டு மேலே கிளே மாதிரி ஏதோ போட்டு இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிடலாம் ஆக்சுவலாக. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே க்ரௌட் கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஆக்டிவிட்டி கிடையாது. பட் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே போவீங்க. ஸோ இதான் நான் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா 101 அனிமல்ஸ் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேஸஸ். ஸோ இது எல்லாமே அவங்க அழகாக வரைஞ்சிருப்பாங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டும் ஓப்பனாக இருக்கும். ஸோ நைட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே நான் காமிக்கிற அந்த ட்ரீஸ், இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில லைட்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் மேபி கிளியராக தெரியாது. பட் நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு வந்து ஹார்ட் ஷேப் இந்த மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சுற்றி லைட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நைட்டும் நீங்கள் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர். அந்த பிளான்ட்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 3D தேட்டர் இருக்கும். ஸோ இது உள்ள நீங்கள் போயிட்டு இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா இதுவும் கவர் ஆகிடும். இது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க. அந்த கிளாஸை போட்டு நீங்கள் வந்துட்டு அந்த மூவி பார்க்கலாம். பட் இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாலாம் இருக்காது. ஜஸ்ட் ஃபார் த நேம் சேக் அவங்க வந்து இதை வச்சிருக்காங்க, அது இருக்கணுமேன்ட்டு, அவ்வளோதான். பட் வந்து சாரி 3Dன்னு சொல்லிட்டு வந்து 7D. ஸோ உங்கள் சேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும், வைப்ரேஷன் எல்லாம் கொடுக்கும். பட் சில்ட்ரன்ஸ் நீங்கள் கூட்டு போனீங்கன்னா அழுவாங்க. ஸோ கொஞ்சம் பயப்படுவாங்க. மற்றபடி இது ஓகேவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு தான் வந்து லெஃப்ட் சைடு. ஸோ இந்த லைட்டை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. ஸோ நைட் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோ ஆகும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பார்க்கே. பட் ஆக்டிவிட்டி எதுவும் நைட் இருக்காது. ஸோ அந்த லெஃப்ட் சைடு நீங்கள் பாருங்கள், இதில் இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் இந்த வீடியோட லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் ஆக்டிவிட்டி தான். ஸோ இதுதான் ஆக்டிவிட்டிக்கான என்ட்ரன்ஸ் ஏரியா. ஸோ இந்த கிங்காங்கோட ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அந்த ஸ்டாச்சுவில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லைனா ஆக்குபைடாகவே இருக்கும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 பீப்புள்ஸ் வந்து கியூ நின்றுட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ நாங்கள் அதை வெயிட் பண்ண முடியாதுங்கிறனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாக ஸ்கை வியூக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ரோப் சேரு. ஸோ அதில் வந்து நாங்கள் மேலே அப்புக்கு போயிட்டோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புல்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த புல்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வியூக்கு மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த பாட்டம் ஆஃப் த ஸ்கை வியூ. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகணும், ஒரு 4 ஸ்டெப்ஸ் மேலே அந்த ஸ்கை வியூக்கு இருக்கும். ஸோ நம்ம ஊரில் டவர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டவரில் வந்து மேலே ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு மேலே அந்த பிரிட்ஜ் இருக்கும், கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ இதில் வந்து நீங்கள் போய்ட்டு வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து க்யூ இருக்குங்க. நீங்கள் வந்து சீசன் டைம் போயிட்டீங்கனாலே எல்லாத்துக்கும் க்யூ இருக்கும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆக்டிவிட்டி எங்களாலையும் போக முடியல. பட் வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒன் டே நீங்கள் வந்து ஸ்கை பார்க் மட்டும் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரூப்பாக வரீங்கன்னா ஒன் டே இந்த ஸ்கை வியூக்கு மட்டும் ஸ்கை பார்க்குக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டியும் கவர் பண்ண முடியும். அதேமாரி இவங்க ஸ்கை பார்க்கில் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் ஓவர் க்ரௌடடாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்டிவிட்டி வந்து கம்மி பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு பர்சன் வந்து 2 ஆக்டிவிட்டி தான் போக முடியும், 3 தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் பேடாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக ஃபுட்டுக்கு வந்துட்டோம். ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ க்ரௌடட் பிளேஸில் ஏரியாவில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. காஸ்ட் வந்து ஆவரேஜாக இருந்தது. காஸ்ட் ஹெவி தான், ஃபுட்டோட குவாலிட்டி ஆவரேஜாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த அமௌண்ட்டுக்கான ஒர்த்து இதில் இல்லை, அவ்வளோதான். பட் உங்களுக்கு வேறு வழி கிடையாது, இது உள்ளே தான் நீங்கள் சாப்பிட்டாகணும். வேறு எங்கேயுமே போய் எதுவும் வாங்க முடியாது. ஸோ அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் பார்க்குறதுக்காக வந்துட்டோம். ஸோ இதான் என்ட்ரி உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ அந்த சீட் தான் இருக்கும். அந்த சீட் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம் பேர்ட்ஸுக்கு. ஸோ இதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்போ நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். அந்த ரோப் இது பார்த்தீங்களா, ரோப் சேர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தான். ஸோ அப் அண்ட் டவுன் ரெண்டுத்துக்கும் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக பே பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இது வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கேரி ஹவுஸ் இருக்கும். ஸ்கேரி ஹவுஸோட எக்ஸிட்டுக்குள்ளே போய்ட்டோம் தெரியாமல். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இலூஷன். நீங்கள் வந்து இதை சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த ரோலர் வந்து. நீங்கள் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணுற மாதிரியே இருக்கும் உங்கள் பாடி. உங்களால் நார்மலாக வாக் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்கை பார்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் தான். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இது கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. ஸோ அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கேரி ஹவுஸ் வந்து எல்லாருமே போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாரியம் இருந்துச்சு. அந்த அக்வாரியமில் ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக இல்லை. ஜஸ்ட் நியான் டெட்ரா வச்சு ஊரே மாற்றிட்டு இருக்காங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாகவே நியான் டெட்ரா தான். அது கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறனால அதை போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாட்டிக் வெர்ஷன் எதுவுமே ஃபிஷ்ஷஸ் எதுவுமே இருக்காது. டேங்க் கிளீனரு, அப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, ஸோ இந்த மாதிரி தான் நிறையா வச்சுருந்தாங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக எது சொல்கிற அளவுக்கு இல்லை. கொய்க்கா. பட் சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்குறது. ஸோ என்னோட சைல்டுஹுட்டில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதாங்க நான் சொன்னேன். இங்கே பாருங்கள், இங்கே ரைட் சைடில் ஒரு ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது 0 இங்கே. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் ஆகும்போது இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம்.
ஸோ இந்த ஜம்பிங் ரோப் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போகும்போது செப்பலோ, ஷூவோ எது இருந்தாலும் கழட்டிட்டு போங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபோட ஷூ வந்து நேராக எனக்கு பக்கத்தில் வந்து விழும். ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.